என்னோட லைஃப் ஸ்டோரி E2 ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து அதாவது என் லைஃப் ஸ்டோரியிலே நான் வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா சொல்லி அது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துமோ அப்படின்னு நினச்சி தான் நான் என்ன பண்ணேன், அதை அவாய்ட் பண்ணிடலாம், அதுக்கான ரீசனை நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் யோசித்தேன். பட் இந்த நேரத்தில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன். ஏன்னா என் மேலே ஒரு பாசம் வச்ச ஒரு அம்மா நம்ம கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவை வந்து ஒரு ஆதங்கமாகவே சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா அது என் மேலே வச்ச பாசத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சூசைட் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களை மறந்த தாய் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ நான் அவங்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா நானே எங்கள் அம்மா செஞ்சது சரி அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனில் நான் வந்திருக்கிறேன். அதுக்கான ரீசனை நான் சொல்லி தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால நீங்கள் யாரும் என்ன பண்ணாதீங்கன்னா இதை வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு காரியமாக நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க, ஓகேவா. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேவா. ஏன் சூசைட் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் சூசைட் பண்ணவங்களுக்கு நியாயம் எதுவுமே கிடைச்சது கிடையாது, வெளியில் வந்ததே கிடையாது. மேபி எங்கள் அம்மா சூசைட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இன்னைக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் என் மூலமாக அட்லீஸ்ட் சில பேர்த்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, நான் காரணத்தை சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். நான் இதை சொல்லி எனக்கு நான் வந்து அப்படியே நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாவமான பையனோ அப்படின்லாம் நான் இங்கே சிம்பத்தி கிரியேட் பண்ணலை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், ஓகே. சரி, ஏன் இறந்தாங்க அப்படின்ற காரணத்தை நான் சொல்கிறேன். அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க, சரியா தவறானு, ஓகேவா. அதாவது 14 வயசு நிறைஞ்ச 14-15 வயசு நிறைஞ்ச அவங்க இன்னைக்கு காலத்தில் இருக்கிற இந்த பெண்களுக்கு, இவ்வளவு படிப்பறிவு இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு, இவ்வளவு மொபைல் ஃபோன் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நிறைய பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு என்ன பண்ண முடியல, ஒரு சரியான முடிவுகள் இதெல்லாம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு 14-15 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும், கரெக்டுங்களா. ஸோ அப்படி யோசித்தாவே பாதி விஷயங்கள் சரியாக ஆரம்பிக்கும். ஓகே, மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா இறந்ததுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.